கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா அதிகாரம் 5 கேள்விகளும் பதில்களும். என் நேசரிடத்தில் எதை பாடுவேன் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு பாட்டு. நேசரிடத்தில் பாடும் பாட்டு எதை குறித்தது? அவருடைய திராட்சை தோட்டம். நேசரிடத்தில் பாடும் பாட்டு யாருக்கேற்றது? என் நேசர். நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே உள்ளது என்ன? ஒரு திராட்சை தோட்டம். நேசரின் திராட்சை தோட்டத்தை வேலி அடைத்தவர் யார்? நேசர். நேசரின் திராட்சை தோட்டத்தில் உள்ள கற்களை பொறுக்கியவர் யார்? நேசர். நேசர் திராட்சை தோட்டத்தில் எவைகளை நட்டார்? நற்குல திராட்சை செடிகள். நேசர் திராட்சை தோட்டத்தின் நடுவில் எதை கட்டினார்? ஒரு கோபுரம். நேசரின் திராட்சை தோட்டத்தில் ஆலையை உண்டு பண்ணியவர் யார்? நேசர். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தவர் யார்? நேசர். நற்குல திராட்சை செடிகள் தந்தது என்ன? கசப்பான பழங்கள். நேசருக்கும் நேசரின் திராட்சை தோட்டத்துக்கும் யார் நியாயம் தீர்க்க வேண்டும்? எருசலேமின் குடிகளும் யூதாவின் மனுஷரும். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? கேட்டவர் யார்? நேசர். எதற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் என்று நேசர் கூறினார்? தம் திராட்சை தோட்டத்துக்கு. நேசர் திராட்சை தோட்டத்தின் எதை எடுத்து போடுவார்? வேலியை. எது மேய்ந்து போடப்படும் என்று நேசர் கூறினார்? தன் திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தின் அடைப்பை தகர்ப்பேன் என்றவர் யார்? நேசர். எது மிதியுண்டு போம் என்று நேசர் கூறினார்? தம் திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தை பாழாக்கி விடுவேன் என்று கூறியவர் யார்? நேசர். திராட்சை தோட்டத்தின் டேஸ் நறுக்கப்படாமல் இருக்கும் கிளை. களை கொத்தி எடுக்கப்படாமல் போவது எது? நேசரின் திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தில் எவைகள் முளைக்கும் என்று நேசர் கூறினார்? முட்செடியும் நெரிஞ்சலும். திராட்சை தோட்டத்தின் மேல் டேஷ் பெய்யாதபடிக்கு நேசர் மேகங்களுக்கு கட்டளையிடுவார். மழை. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் யார்? இஸ்ரவேலின் வம்சம். நேசர் என்பவர் யார்? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யார்? யூதாவின் மனுஷர். நியாயத்துக்கு காத்திருந்தவர் யார்? சேனைகளின் கர்த்தர். நியாயத்துக்கு பதில் இஸ்ரவேலில் இருந்தது என்ன? கொடுமை. நீதிக்கு காத்திருந்தவர் யார்? சேனைகளின் கர்த்தர். நீதிக்கு பதில் இஸ்ரவேலில் இருந்தது என்ன? முறைப்பாடு. வீட்டோடே வீட்டை சேர்த்து டேஷ் கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ! வயலோடே வயலை. வீட்டோடே வீட்டை சேர்க்கிற திரளான வீடுகள் என்ன ஆகும்? பாழாகும். எப்படிப்பட்ட வீடுகள் குடியில்லாதிருக்கும்? பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும். 10 நிலமாகிய திராட்சை தோட்டம் தரும் ரசம் எவ்வளவு? ஒரு படி.
ஒரு கள விதையில் விளைவது எவ்வளவு? ஒரு குறுணி. இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டேஷ் ஐயோ. இருட்டி போகும் அளவும் குடிக்கிறவர்கள் எவைகளை வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள்? சுரமண்டலம், தம்புரு, மேளம், நாகசுரம் மற்றும் மதுபானம். இருட்டி போகும் அளவும் குடிக்கிறவர்கள் எதை நோக்குகிறதில்லை? கர்த்தரின் கிரியையை. இருட்டி போகும் அளவும் குடிக்கிறவர்களை எதை சிந்திக்கிறதில்லை? கர்த்தருடைய கரத்தின் செய்கையை. அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போனவர்கள் யார்? கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தருடைய ஜனத்தில் கலமுள்ளவர்கள் எதினால் தோய்ந்து போனார்கள்? பட்டினியினால். கர்த்தருடைய ஜனத்தில் திரளான கூட்டத்தார் எதினால் நாவறண்டு போனார்கள்? தாகத்தால். தன்னை விரிவாக்கியது எது? பாதாளம். பாதாளம் எதை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது? தன் வாயை. இஸ்ரவேலின் மகிமை எதற்குள் இறங்கி போகும்? பாதாளம். இஸ்ரவேலின் திரள் கூட்டம் எதற்குள் இறங்கி போகும்? பாதாளம். இஸ்ரவேலின் ஆடம்பரம் எதற்குள் இறங்கி போகும்? பாதாளம். இஸ்ரவேலில் களி கூறுகிறவர்கள் எதற்குள் இறங்கி போவார்கள்? பாதாளம். தாழ்த்தப்படுபவன் யார்? சிறியவன். தாழ்ச்சி அடைபவன் யார்? பெரியவன். யாருடைய கண்கள் தாழ்ந்து போம்? மேட்டிமையானவர்கள். நியாய தீர்ப்பினால் உயர்ந்து விளங்குபவர் யார்? சேனைகளின் கர்த்தர். நீதியினால் பரிசுத்தராய் விளங்குபவர் யார்? பரிசுத்தமுள்ள தேவன். கண்டவிடமெல்லாம் மேய்பவை எவை? ஆட்டுக்குட்டிகள். கொளுத்தவர்களுடையதாய் இருந்து பாழாய்ப்போன நிலங்களை அனுபவிப்பவர்கள் யார்? பரதேசிகள். மாயையின் கயிறுகளால் எதை இழுத்து வருகிறவர்களுக்கு ஐயோ? அக்கிரமத்தை. வண்டியில் வடங்கங்களால் எதை இழுத்து வருகிறவர்களுக்கு ஐயோ? பாவத்தை. கர்த்தர் எதை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ? தமது கிரியையை. எது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ? இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனை. தீமையை டேஷ் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ? நன்மை என்று. நன்மையை டேஷ் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ? தீமை என்று. இருளை எப்படி பாவிக்கிறவர்களுக்கு ஐயோ? வெளிச்சமாய். வெளிச்சத்தை எப்படி பாவிக்கிறவர்களுக்கு ஐயோ? இருளாய். கசப்பை டேஷ் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ? தித்திப்பு. தித்திப்பை டேஷ் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ? கசப்பு என்று. தங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கிறவர்களுக்கு ஐயோ? ஞானிகளாய். தங்கள் எண்ணத்துக்கு எப்படி இருக்கிறவர்களுக்கு ஐயோ? புத்திமான்களாய். எதை குடிக்க வீரரானவர்களுக்கு ஐயோ? சாராயம். எதை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளாய் இருந்தவர்களுக்கு ஐயோ? மது. பரிதானத்திற்காக குற்றவாளியை எப்படி தீர்க்கிறவர்களுக்கு ஐயோ?
நீதிமானாக. நீதிமானுக்கு விரோதமாக எதை பாராட்டுகிறவர்களுக்கு ஐயோ! நீதிமானின் நியாயத்தை. அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போல வாடி போவது எது? ஜனங்களின் வேர். நெருப்புக்கு இரையாவது போல வாடி போவது எது? ஜனங்களின் வேர். ஜனங்களின் துளிர் எதை போல் பறந்து போகும்? தூசி. சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள்? இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தர். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது எது? கர்த்தருடைய கோபம். கர்த்தர் தமது கையை யாருக்கு விரோதமாய் நீட்டினார்? தமது ஜனங்கள். கர்த்தர் தமது ஜனங்களை எவைகள் அதிரத்தக்கதாக அடித்தார்? பர்வதங்கள். எது நடு வீதிகளில் குப்பை போல் ஆகத்தக்கதாக கர்த்தர் ஜனங்களை அடித்தார்? அவர்கள் பிணங்கள். கர்த்தர் செய்த எல்லாவற்றிலும் ஆறாதது எது? அவருடைய கோபம். இன்னும் நீட்டினபடியே இருக்கிறது எது? கர்த்தருடைய கை. கர்த்தர் யாருக்கு ஒரு கொடியை ஏற்றுவார்? தூரத்தில் உள்ள ஜாதியார். தூரத்தில் உள்ள ஜாதியாரை கர்த்தர் எங்கே இருந்து பயில் காட்டி அழைப்பார்? பூமியின் கடையாந்தரங்கள். தீவிரமும் வேகமுமாய் வருகிறவர்கள் யார்? தூரத்தில் உள்ள ஜாதியார். எவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை? தூரத்தில் உள்ள ஜாதியார். எவர்களில் தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை? தூரத்தில் உள்ள ஜாதியார். தூரத்தில் உள்ள ஜாதியாரில் ஒருவனுடைய டேஷ் அழிவதில்லை, இடுப்பின் கச்சை. தூரத்தில் உள்ள ஜாதியாரில் ஒருவனுடைய டேஷ் அருந்து போவதில்லை, பாதரட்சைகளின் வார். யாருடைய அம்புகள் கூர்மையாய் இருக்கும்? தூரத்தில் உள்ள ஜாதிகள். தூரத்தில் உள்ள ஜாதிகளுக்கு நாணேற்றினவர்களாய் இருப்பவை எதுவை? வில்லுகள். யாருடைய குதிரைகளின் குளம்புகள் கற்பாறையாக எண்ணப்படும்? தூரத்தில் உள்ள ஜாதியார். தூரத்தில் உள்ள ஜாதியாரின் உருளைகள் எதற்கு ஒத்தவைகளாய் இருக்கும்? சுழல் காற்று. யாருடைய கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பு போல் இருக்கும்? தூரத்தில் உள்ள ஜாதியார். தூரத்தில் உள்ள ஜாதியார் எவைகளைப் போல கெர்ச்சிப்பார்கள்? பாலசிங்கங்கள். இரையை பிடித்து தப்புவிக்கிறவன் இல்லாமல் எடுத்து கொண்டு போகிறவர்கள் யார்? தூரத்தில் உள்ள ஜாதியார். சமுத்திரம் இறைவது போல யாருக்கு விரோதமாக இறைவார்கள்? தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு. அந்தகாரமும் வியாகுலமும் எங்கே உண்டாயிருக்கும்? தேசத்தில். அந்தகாரத்தின் மேகங்களினால் இருண்டு போவது எது? வெளிச்சம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.